सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम नित्य उपलब्धि अनुपलब्धि प्रसंगः अनुपलब्धि प्रसंगः अन्यतर नियम वा अन्यथा कर्ता शास्त्रवत्वात् विकारोपदेशात् उपदानात् व्यपदेशाच्च क्रियायां न सेन्निर्देश विपर्ययः उपलब्धिवत् अनियम शक्ति विपर्ययात् समाद्य भावाच्च। ஸோ இந்த 14வது அதிகரணம் துவங்கின நேரம் ஷனை ஷனைற பரமேத்து மாதிரி மெதுவாக முடிஞ்சு போன வகுப்புலேயும் முடிக்காமல் இந்த வகுப்பில் கண்டிப்பாக முடிச்சிடுவோம். ஓகே, என்ன சொல்கிறாருன்னா அழகா யாசர் அஸ்ய புத்தி சம்யோக அஸ்ய சதகா அஸ்ய சதகா புத்தி சம்யோக சதகா புத்தி சம்யோகம் பொட்டன்ஷியல் ஃபார்மில் யார் ஒவ்வொருத்தருக்கும் விழிப்பு நிலையில் இருக்குது. அது தூங்கின பிறகு சயின்டிஸ்டாக இருந்துப்பான், இசை பாடுபவனாக தான் எழுந்திருப்பான். ராத்திரி துக்கத்தில் படுத்துவேன், அதே துக்கத்தில் தான் விட்டதுலேருந்து அப்படியே தொடரும்.
சப்போஸ் கிளாஸ் கேட்டு சந்தோஷமாக படுத்திருந்தா காலையில் எழுந்தோடனே சந்தோஷமாக அப்படின்னா இப்படி நீங்கள் ராத்திரி என்ன கடைசியாக பாயிண்ட் அவுட் பண்ணி விட்டீங்களோ நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா காலையில் எழுந்தோடனே அது ஃபஸ்ட்டு ரைஸ் ஆகும் புத்தியில். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் வரும். அப்புறம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, எழுந்த உடனே பெட்லேருந்து டக்குன்னு தமான்னு குதிச்சு போகக்கூடாது. இங்கே இருக்கவங்க எல்லாருமே எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷம் பெட்டிலே உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு நெக் எக்ஸசைஸு, கையை பார்க்கறது, சுவாமி கும்பிட்றது, இன்றைக்கி ஒரு நல்ல நாள் கிடச்சிருக்கிறது, அது எப்படியாவது ஆத்மா விஷயத்துக்கு அதிகமாகும், அனாத்மா விஷயத்துக்கு குறைவாகும் பயன்படுத்துறதுக்கு பகவானே கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவங்க குரு, உங்களுக்கு யார் குருவோ அவங்கள ஸ்மரணை பண்ணிக்கணும். ஸோ பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் இனிய நாளாக இருக்கும். புரியுதா? எழுந்தோடனே அந்த பிரச்சனைலாம் இருக்கும் பாருங்கள், அதை கொண்டு வரக்கூடாது. ஸோ நமக்கு என்ன தோன்றதோ அதை பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி கொஞ்சம் கை காலெல்லாம் வார்ம் அப் பண்ணி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் கோ டு பெட்டு. ஓகே. ஸோ பாத்ரூம், அங்கேயும் கூட எல்லா வேலையும் ஒன்றா முடிச்சுடுற மாதிரி பாடியை ரெடி பண்ணிக்கணும், டைம் சேவ் ஆகும். ஸோ வந்த உடனே கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், யோகா மற்றதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரே பண்ணணும். ஸோ இப்போ அந்த நடராஜர் கொடுத்தவர் வந்திருந்தார், 97 வயசு வரைக்கும் பூஜை பண்ணியிருக்காவ. போன வாரம் தான் காலமாக இருக்கா, ப்ரேயர் தான். ஸோ அப்போ அந்த விஷயம் தபஸ், அது தானம் தவம் யஜ்ஞம். இப்போ அவங்க பையன் மூலியமாக தானத்தை பார்த்துக்கிட்டேன், அந்த அம்மா மூலியமாக தவம் தெரிஞ்சிருது. அப்போ யஜ்ஞமும் பஞ்சமகா யஜ்ஞமும் பண்ணுவாங்க அப்படின்றது உறுதியாயிடுது. புரியுதா? ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்தோட நிறுத்திக்கிறாங்க. ஃபர்தர் கண்டினியூ பண்ணுறதுக்கு வேதாந்தத்துக்கு வர முடியாமல் போயிடுறது. இதில் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சுருக்க மாதிரி வேதாந்தத்துக்கு வந்தவனுக்கு ஈஸ்வர சிரத்தை கம்மியாக இருக்குது. ஈஸ்வர சிரத்தை உள்ளவனுக்கு தொடர்ந்து அந்த வேதாந்தத்தில் ட்ராவல் பண்ணணுன்றது கண்டினியூமெண்ட்டு இல்லை. சேர்ந்து இருக்கிறதுன்றது ரொம்ப ரேரஸ்ட்டு ரேர். அப்படி புரியுதா? அப்போ விவகாரத்துக்குள்ளே நீங்கள் ஈஸ்வரனை கொண்டு வரலைன்னா அத்தியாரோபம் ஆகாது, ஈகோ கண்டினியூ ஆகும், புத்தி சம்யோக நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும். அப்போ புத்தி சம்யோக நம்ம எல்லா பிரச்சனையும் எந்த சிப்பில் வச்சுருக்கான் பகவான்னா நம்முடைய அந்த கரணத்தில் வச்சுருக்கான். அங்கே தான் ஸ்டோர் பண்ணுறோம், எல்லாமே ஸ்டோர் ஆகிறது. அது ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. ஆனால் மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது பிரச்சனையை கலப்பி விடும். சும்மா நாள் யுத்தமே நடக்கலை, இன்னும் யுத்தமே நடக்கலை. அப்புறம் இவன் தான் போய் கேட்டான், அவங்களாம் எவெல்லாம் வந்திருக்கான் காட்டுங்க அப்படின்னு. யாருக்கிட்ட கேட்குறான்? கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்குறான். யாருக்கிட்ட கேட்குறான்? நேற்றுக்கு அந்த கேள்வியில் தான் விட்டார். நண்பன்கிட்ட கேட்குறான். நண்பன்கிட்டே கேட்டான். நண்பனுக்கு சொல்ல முடியுமா ஏதாவது? குரு கிட்ட கேட்குறான். ஆனால் குருவுக்கு தெரியும் நான் குருன்னு, அவனுக்கு தெரியாது. புரியல? அப்புறம் மெதுவாக தான் 2வது அத்தியாயத்தில் தான் குருன்றதே ஸ்புரிக்கும். அப்படித்தானே? ஒரு 20 வருஷமாக வந்துட்டுருக்கோம்.
நண்பனாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், எல்டராக இருக்கலாம், ஆர் எலைட்டுன்னு இப்போ ஒரு பேக் வச்சுருந்தேன், எலைட்டாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் குரு அப்படின்றது கிடைக்கிறது கஷ்டம். ஏன்? அவர் குருவாக தான் இருக்காரு, இவ சிஷ்யனா ஆகணும். புரியுதா? அதனால் குரு சிஷ்ய நேற்று கூட பல பேர்கிட்ட இப்படி கேட்டு கேட்டு பார்த்தசாரதினா என்ன பொருள், பார்த்தசாரதினா பொருள், அதான் குந்தி அத்தையாச்சா, அத்தையோட பையன், எവിടെ நமக்கு உறவு தான் நம்ம சொல்லி பழக்கம். ரொம்ப அதிகபட்சமான ஃப்ரெண்டு சொல்லலாம். அப்புறம் புத்தியை பயன்படுத்தினா அவர் டிரைவரு, இவர் ஓனரு, எப்படி? அப்போ கூட இந்த குரு சிஷ்யன்றத ஒன்றும் சொல்லலை. அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் குரு சிஷ்யன்னு கூட நம்மளால் சொல்கிறது சங்கடமாக இருக்கு. நீ யார்கிட்டே போய் கேளு, இப்போ கிளாஸுக்கு வராதவங்கள பார்த்த சாரதி அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, உறவு என்னன்னு கேட்டுப்பாரு, சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அது ஞாபகத்திலே இருக்காது. இந்த குரு என்ன பண்ணுவார்னா அப்பப்போ தன்னுடைய மாயினால் குருன்றதை மறைச்சிடுவார். சும்மா சாதாரணமாக காப்பி டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தார்னா குருன்றது போயிடும். நார்மலாக இருக்கும். நார்மலாக இருந்தால் தான் முடியும், அப்போ தான் விவகாரம் பண்ண முடியும். சிஷ்யன்னா அதுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. சிஷ்யன்னு சொல்லிட்டா ப்ரோட்டோகால் நிறையா இருக்கு. அதுலேருந்து விடுவிக்கிறதுக்கு என்ன ஒரே வழி, தொமேவ மாதா பிதா அப்படி சொல்லிடலாம். அப்பா அம்மா அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார், என்ன தப்பு பண்ணாலும் ஓகே ஓகேடா அப்படின்ட்டு. இப்போ குரு சொல்லிட்டா அவர் ஆப்ரேஷன் பண்ணுற இடம் இந்த புத்தி சம்யோகம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணுவார். புரியுதா? அப்போ அந்த இடத்துல புத்தி சம்யோகத்தை வியோகம் பண்ணணும்னா குருக்கிட்ட விடணும் அந்த விஷயத்தை. அப்போ தான் அவர் பார்த்துப்பார். புரியுதா? அவராச்சு, அவர் பொறுப்பாச்சு. நீ பாட்டு ஜாலியாக போயிட்டுருக்கலாம். எப்படி கிளாக் ரூமில் திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுட்டு நான் போய்ட்டு திருப்பதி பகவானை பார்த்துட்டு வரலான்னு எல்லா ப்ராப்ளத்தையும் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன இப்போ பிரச்சனை இருக்கு? அதான் அவர்கிட்ட பார்க்கணும். அந்த ராமகிருஷ்ணர் துறவி ஒருத்தர் இருந்தார் இல்லையா, பெங்காலில், குடிகாரன். அந்தந்த கிளாஸில் அப்பப்போ மறந்து போயிடும். புரியுதா? யாரையாவது கேட்டு கும்பல்லையோ தனியாக கேட்டு அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் யார் அந்த சிஷ்யன். குடிகார சிஷ்யன் ட்ராமாலாம் போடுவான். அவர் ட்ராமாவுக்கு ராமகிருஷ்ணர் வந்தார். புரியுதா? அவன் கண்டிஷன் போட்டான், சும்மா அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, குடிக்காதெல்லாம். ஓகே, நீங்கள் குடிச்சுக்கோங்க, எனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு குடிங்க. தூக்கமே போயிடுச்சு அவனுக்கு. என்னைக்கு உன்னை பார்த்தேனோ என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சு, தூங்கவே வரல எனக்கு. நீ சொல்றது கூட அப்படியே புரியாது. அப்புறம் ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டான். ஏன்னா சிஷியன் ஆகிட்டான், நிஜமாவே சிஷியன் ஆகிட்டான். சும்மா உபச்சாரத்தை சொல்கிறேன், சிஷ்யம் அகம் அப்படிலாம் சொல்லலை, சிஷ்ய தேகம் சாத்தியமாம் நிச்சயம் சொல்லு. இவன் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், அதை நம்பி 2வது அத்தியாயம் முழுக்க சொல்கிறாரு அவர். புரியுதா? ஆனால் நாட் ரெடி.
சொல்கிறது வேற, ரெடி ஆகிறது வேற, ரொம்ப நாள் ஆகும். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். பண்ணிட்டோம்னா ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ஆகட்டும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த சூத்திரத்தில் இந்த இந்த புத்தி சம்யோகம் இருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டாக இருக்கிறதுக்காக தான் குழந்தையிலேயே நம்ம 48 சம்ஸ்காரம் கொடுக்குறோம். கர்ப்பப்பையில் இருக்கும்போதே ஒரு சம்ஸ்காரம், பிறந்த உடனே ஒரு சம்ஸ்காரம். ஸோ இதெல்லாம் நிறைய சம்ஸ்காரம் கொடுத்துட்டு அந்த குழந்தைய வந்து ஒரு ஜீவன் அந்த மாதிரி வளர்க்குறது, சும்மா ஏனத்தானு வளர்க்குறது இல்லை. அதுக்கு வேண்டிய விஷயம். இப்போ என்ன கொடுக்குறாங்க பேரண்ட்டு? ஒன்லி ஃபார் மெட்டீரியல் தான் கொடுக்குறாங்க. எப்படியா திறமையை கொடுக்குறாங்க, சிரத்தையை கொடுக்குறதில்ல. சுவாமி மேலே சிரத்தை, பண்பாட்டு மேலே சிரத்தை, தேசத்து மேலே சிரத்தை, இதெல்லாம் எந்த ஃபேமிலிலையும் செய்கிறதில்ல. டேலண்ட்டாக இருக்கணும், இதில் டேலண்ட் இருக்கணும், அதில் டேலண்ட் இருக்கணும். டேலண்ட்டை வளர்க்குறதுக்கு தான் எல்லா பேரண்ட்டும் முயற்சி பண்ணுறாங்க. அது ரொம்ப டேலண்டடாக சுவிட்சர்லாந்தில் பால் விளையாட போயிடும். அப்புறம் ஃபோன் கூட பண்ணாது. நீ எதிர்பார்த்தது நடந்துருது. அப்போ அந்த ஸ்ரத்தை, சம்ஸ்காரம், ஸ்ரத்தை வர்றதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. ஒன்றுக்கு மேலே ஸ்ரத்தை, ஸ்ரத்தையை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. நம்பிக்கை அப்படி ஃபெய்த்து வேணா சொல்லலாம். அப்படி நம்ம கொண்டு வரதுக்கு இப்போ வந்து பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், ஸோ சூது பண்ணக்கூடாது, சதி பண்ணக்கூடாது அப்படின்னு ஜெகத் ரக்ஷனுடைய அம்மா வந்து சொல்லி கொடுத்து நல்ல பையனாக வளர்த்துருந்தா இப்போ இவ்வளோ கொள்ளை அடிச்சிருப்பானா? அடிச்சிருக்க மாட்டான். ஏன் வந்து பெரியவனான பிறகு அம்மா அப்பாவை திட்டுறாங்க எல்லாரும்? இதனால தான் திட்டுறாங்க. எப்படிரா வளர்த்த நீ அப்படின்னு. இப்போ புரியுதுல்ல? அப்போ குழந்தையிலேயே வந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துடணும். அந்த மனவாசி அம்மா மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணு, சாப்பாடு என்ன, சாப்பாடு கிடையாது. அப்போ கஷ்டமாக இருந்தது அந்த பையனுக்கு, சாப்பாடு போடாமல் ஒரு தாயா அப்படின்னு. ஆனால் அது பழக்கமாயிடுச்சு. அப்புறம் பின்னாடி அவனுக்கு அறிவு வந்த பிறகு அதுவே அவனுக்கு பூஷணம் ஆயிடுச்சு. அப்படிதான். அப்போ இந்த சம்யோகம் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்ன வழி அப்படின்னா, அவன் நல்ல மனித பண்புகளை வளர்த்து தானம் தவ யஜ்ஞத்தில் ஈடுபடுத்தி அவன் வந்து சமய வாழ்க்கையில் கொண்டு வந்து சாதன சதுஷ்டத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குரு கிட்ட போனான்னா அவன் வந்து அகம் பிரம்மாஸ்மி அந்த பேக்கேஜ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். புரியுதா? இப்போ என்ன ஆயிடுச்சு, நாடு கொள்ளைக்காரங்கிட்டேருந்து இந்த கொள்ளைக்காரன் வந்தான்ல, இந்த வெள்ளைக்காரன், அந்த வெள்ளைக்காரன் வந்து இப்போ நல்லவன் ஆகிட்டான். பிரிட்டிஷ்காரன் இருக்கா இல்லையா, அவனை நல்லவனாக்கிட்டான். இப்போ இருக்கிற கொள்ளைக்கூட்டம் கும்பல் அவனே பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டான் இவன். புரியுதா? அந்த மாதிரி பண்ணான். இப்போ ஆட்சி மாற்றம் இருக்குது. மவுண்ட்பேட்டை வந்து 1ஆம் நம்பர் கடைஞ்செடுத்த கயவாலி பையன். ஆனால் கூட அவன் கூட நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஆட்சி கொண்டு வர போகிறீங்க. இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம இருக்கிறது தர்மபுர ஆதீனம். ஆனால் அதுக்கு போய் ராஜாஜி கிட்டே கேட்குறாங்க. இப்போ ராஜாஜி வந்து தமிழ்நாடு, எல்லாமே தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் ஒரு சிஸ்டம் இருக்குது, ராஜ்ய பரிபாலனம். சேரனோ சோழனோ பல்லவனோ மாறிட்டான்னா அவன் ஒரு இது கொடுப்பான், இந்த செங்கோல். அது ஏன் எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவுக்கு செங்கோல் கொடுத்தான்?
அந்த ஃபோட்டோ எல்லா இடத்துலையும் போட்டிருப்பான், பார்த்துருக்கீங்க? நம்ம மாதிரி இந்த காட்டன் சாரி உடுத்திருப்பா. அப்போ ஏடிஎம்கே சாரி. அந்த ஃபோட்டோ மேலே தூக்கி அந்த செங்கோலை காட்டுவான். ஏன்னா நம்ம நாட்டோட சகஜமாக இருக்கக்கூடிய விஷயம் செங்கோல். புரியுதா? அப்போ அந்த செங்கோல் வெரி இம்பார்ட்டன்ட். சம்ஸ்காரம், தர்ம தண்டம். அது எப்பேற்பட்டவர்களுக்கு தர்ம தண்டத்தை கொடுக்கும். அதை ஒழிச்சு கட்டிட்டான். வெள்ளைக்காரனே பரவாயில்லன்ற மாதிரி அதுக்கப்புறம் ரூல் பண்ண வந்தேன். அடுத்து நெக்ஸ்டே கைச்சாடையாக போயிடுது. அதை திருத்தறதுக்கு இப்போ 75 வருஷம் ஆகிறது. ஸோ அதுக்கு நடுவில் நம்ம வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கோம். அப்போது ஞானாத் ஏவ மோக்ஷம், ஞானாத் ஏவ கைவல்யம். இது வழி என்ற ஒரே வழி ஞானத்தினால மாத்திரம்தான் புத்தி சம்யோக வியோகம் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ரிப்பரேஷன் தேவைப்படுறது. ஓகே. அப்போ அபிவக்தியாத் வெளிப்படுகின்ற விடுதலை ஆகிறதுக்கு, வியோகம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிறது. இப்படிதான். அப்போ பாசிபிலிட்டி என்ன? ஞானத்தினால தான் அஜ்ஞானம் நீங்கும். அஜ்ஞானம் நீங்கினா தான் புத்தி சம்யோகம் வியோகம் ஆகும். அப்போ நீ ஆனந்த வாழ்க்கை, ஆனந்தமான உன்னுடைய ஸ்வரூபத்தை நீ ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஓகே, கிளைம் பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். அது வரைக்கும் அது மறைச்சுடுத்து அப்படின்றது பார்த்தோம். ஓகே. இப்போ நம்ம கடைசியாக விட்டது நித்திய உபலப்தி அனுபலப்தி பிரசங்கா. இது ஒரே வாக்கியம். அந்நியதர நியமகா வா அந்நியதா. இதய வீணை தூங்கும் பொழுது. இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சப்போஸ் ஒரு மனிதனுக்கு அந்த கரணமே இல்லைன்னு வச்சுக்கோ, அதுதானே உபத்திரம் கொடுக்குது. அந்த மனசே இல்லைன்னு வச்சுக்கோ, பா ஆனந்தம் நினைக்கும் போதே ஆனந்தமாக இருக்கும். மனசு மாத்திரம் ஒன்று இல்லைன்னா சாமி எப்படி இருப்பேன்னு தெரியுமா? இந்த உலகம் இருக்கு, சென்சஸ் இருக்கு, சென்சஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு. உலகம் கொடுக்குற விஷயத்த ஆனந்தமாக இருக்கலாம். இடையில இது எதுக்கு புரோக்கரு? இந்த புத்தி. புரியுறதா? அதனால் அப்போது பதஞ்சலி மனசோட விஞ்ஞானி. அவர் ரொம்ப பெருசாக சொல்கிறார். அபாரமான சிந்தனை உள்ளவர் அவர். அப்போது மனசு அல்லது அந்த கரணம் இல்லைன்னா என்ன ஆகும்? முதல்ல ஜாக்கிரதை, சொப்பன, சுஷுப்தி அப்படி 3 நிலையே இருக்காது. ஒன்று மூச்சுட்டே இருப்பேன், இல்லை தூங்கிட்டே இருப்பேன். ஒன்று நாலெட்ஜபிளாக இருந்துகிட்டே இருக்கும், ஏன்னா சென்சஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கும். இல்லை கான்சியஸ் ஆஃப் ஆகிடும். புரியுதா? ஸோ கான்சியஸும் இருந்து இந்த சென்சஸும் ஆக்டிவாக இருந்ததுன்னா எப்போ தூங்குறது, எப்போ எழுந்துக்கிறது, அப்போ அதெல்லாம் முடிவாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு ஃபோனு கொடுத்துருவோம். ஃபோனு கொடுத்துட்டு வாயை காட்டும், அதில் போட்டு அடைச்சிடுவாங்க. பழைய காலத்தில் பெரியவங்களுக்கு அப்படி பண்ணுவாங்க. தட்டில் போட்டுட்டு அந்த அம்மா என்ன பண்ணும், டிவியை போட்டு விட்ருவா. அவர் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவார். திருப்பி இப்படி தேடுவார், எல்லாம் காலியாக இருக்கு. ஓ சாப்பிட்டுட்டேனா, சரி. இந்த மாதிரி டேஸ்ட்டாக பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா டிவியில் மைண்டு டிவியில் போயிடும். அப்போ இதில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. புரியுதா? அப்போ மைண்டை அப்ளை பண்ணலன்னா மெக்கானிக்கலாக போயிடும். புரியுதா? அப்போ உலகம் இருக்குது, இந்திரியம் இருக்குது, ஜீவா இருக்கேன், ஆனால் மைண்டு அனாவசியம் அப்படி சொல்கிறது தகராறு, தவறு. ஏன்னா 5 இந்திரியங்களையும் தனித்தனியாகவோ சேர்ந்தோ கண்ட்ரோல் பண்ணுற ஆள் யாருன்னா மைண்டு. இப்போது நான் பேசுகிறத
கவனமாக கேட்கணும்னு முடிவு பண்ணினா கவனமாக கேட்க முடியும். சொம்பனே உட்காந்து போகிற வர ஆளெல்லாம் பார்த்துக்கிட்டு எதையோ நினச்சிக்கிட்டு கூட உட்காந்துக்கலாம். அப்போ இந்த மைண்டு வந்து சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் அது பண்ணுறதுக்கு சென்சஸை பர்செப்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மைண்டு அவசியம். புரியுதா? ஸோ அப்போது இந்த எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ராமர் கோயில் கட்டலை. அப்போது சண்டி ஆகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஹை எமோஷனலாக இருக்கும் மைண்டு. ராமரோட இப்படி ராஜாதி ராஜனா வில்லாதி வில்லனாக இருக்கிற எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கிற ராமனை போய் சிறையில் வச்சுட்டாங்க. அப்படியே உள்ளம் முருகி கதறி அப்படி இருக்கும்போது மழை. இப்போ நான் கூட்டிகிட்டு போன ஆளெல்லாம் கிருஷ்ணர் மாதிரி இப்போது நான் டைலாக் வரணும். ராமர்கிட்டே மோதிட்டு இருந்தா அப்படியே 5th 6th கீர்லேருந்து ஃபஸ்ட்டு கீருக்கு வரணும். இப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும். இப்போ மழையில் தத்தளிச்சுட்டு. இப்போ நீங்கள் அந்த மனோநிலையை உங்களால் முடியுமா தெரியல. இப்போ நான் விவகாரத்துக்கு வரணும் ஃபுல்லாக. அந்த ராமரையே நினச்சின்னு இருக்கக்கூடாது. இப்போ புரியுதா? வந்து இதில் எது இருக்குது எது இல்லை, எதில் ஏற்றணும், எல்லாத்துக்கும் முதல்ல கை குழந்தை வேலை இருக்குது எல்லாத்துக்கும். அதெல்லாம் ஒரு கொடை வாங்கி கொடுத்தேன். கொடை வள்ளல் அயோத்தியில் ஆட்டோவில் ஏற்றி இதெல்லாம் பண்ணி அப்புறம் முதல்ல டீயெல்லாம் கொடுத்து சுண்டெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி. ஸோ முதல்ல விவகாரத்துக்குள்ளே வரணும். புரியுதுதா? நிறைய பேருக்கு அது நான் முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், இப்போ என்ன பண்ணின்னு இருக்கேன், சுவிட்சையை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இப்போது கீரு மாற்றிருக்கேன். இதுக்கெல்லாம் மைண்டு ஒன்று இருந்தால் தானே முடியும். புரியுதுங்களா? இது ஒரு சைடு. இன்னொரு சைடு நம்ம இவங்க வீட்டுக்காரர் தான், ஹேமாம்மா வீட்டுக்காரர் ஆடி கார் வாங்கினு. அப்போல்லாம் அந்த காரில் தான் நாங்கள் போவோம். செம்மையாக இருக்கும் அந்த கார். புரியுதா? ஆடிக்காருன்னா ஆடி போகிறதில்ல, ஆடாமல் போகிறதுக்கு பேர் ஆடிக்காருன்னு பேர். அந்த ஆடிக்காரில் போயிட்டு அப்புறம் நாமே ஒரு கார் வாங்கிட்டோம். அதோட பெரிய கார் டெஸ்டர். இப்போ நானே அப்சர்வ் பண்ணினேன் என்னன்னா, ஆடியில் காரில் போகும்போது மைண்ட் எப்படி இருந்தது, அந்த டஸ்டர் காரில் வரும்போது நம்ம காரு இது என்ன இருந்தாலும் அவர் காரு இல்லை. ரெண்டு டயத்துலேயும் மைண்டை அப்சர்வ் பண்ணும்போது ஒரே நிலையில் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதுனால உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது அந்த மைண்டை அந்த சம்யோகத்தில் ஈடுபடுத்தாமல் இருக்கிறதுக்கு உன்னால் முடியும். புரியுதா? அதுக்காக இந்த புராண கதை. அப்போ சமத்துவத்தை கொண்டு வர்றதுக்கு முடியும். ஓகே, சம்யோக வியோகம் உன்னால் பண்ண முடியும், நினைச்சா பண்ண முடியும். நித்திய உபலப்தி அனுபலப்தி பிரசங்ககா அந்நியதர நியமாவா அந்நியதா. அந்நியதானா அது இல்லாவிட்டால், எது இல்லாவிட்டால், அந்த கரணம் என்பது இல்லாவிட்டால் இதய வீணை தூங்க முடியுமா, பாட்டு பாட முடியுமா? மைண்ட் இல்லைன்னா பாட முடியுமா? முடியாது. மைண்டு ஒன்று இருந்தால் தான் எல்லாமே ஒரு எக்ஸ்பிரஸாக பண்ண முடியும். நான் வந்து சோகத்தில் இருக்கும்போது சாப்பிடு, நீ தான் அப்போ சாப்பிடுவியா, அதை சாப்பிடு. சாப்பாடு வர சாப்பாடு பிடிக்காது. புரியுதா? ஏன்னா மன வேதனையில் இருக்கும். இங்கேயே வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் ஏன் கொடுத்தேன், நீ பல வேதனையில் வந்திருப்ப, நீ பல பிரச்சனைகளில் வந்திருப்ப, நீ புரியுதா? அதெல்லாம் செட்ரைட் ஆகி ஒரு கூல் பண்ணி நார்மல் பண்ணி இப்போ கிளாஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்கேன் நான். ப்ரிப்பரேஷன் ஃபார் யுவர் மைண்டு. ஏன்னா எங்கெங்கேயோ கனெக்ஷன் இருக்கும் யுவர் மைண்டு. அதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து இப்போ கதவை சாத்தி உள்ளே உட்கார வச்சிருக்கு.
அப்போது நித்திய உபலப்தி அனுபலப்தி பிரசங்கா. பிரசங்கன்னா இது பிரசங்கம் பண்ணுறதில்ல. இப்போ நான் பண்ணுறது பிரசங்கம் அப்படி சொல்லக்கூடாது. இல்லை அதிக பிரசங்கி அப்படியா, அது இல்லை. பிரசங்கன்னா பாசிபிலிட்டி. ஓகே, பாசிபிலிட்டி, வாய்ப்பு இருக்கிறது, சாத்தியம், முடியும், சாத்தியம். நான் பாசிபிள் டன் சொல்லுவேன் இல்லையா, அது மாதிரி. ஓகே, அப்போ சாத்தியம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குது. ஓகே, எப்போவா? நித்திய உபலப்தி. கான்சியஸு எப்பொழுதுமே இருந்துருக்கும் என்ன. அப்புறம் இந்திரியங்கள் பலமாக இருந்ததுன்னா, மைண்டு மாத்திரம் இல்லைன்னா என்ன நடக்கும்னா அனுபவம் தொடர்ந்து கொண்டு இருக்கும். மைண்டு ஒன்று இல்லைன்னா கண்டினியூஸாக இந்த உலகத்தோட அனுபவம் அனுபவம் எதனால் கிடைக்கிறது? இந்த 5 சென்சஸ் மூலியமாக தான் கிடைக்கிறது. அப்போ கண்டினியூஸாக இருந்துன்னு இருக்கும் அனுபவம். ஓகே, நித்திய அனுபலப்தி இதுக்கு ஆப்போசிட்டு, அனுபவமே இருக்காது. புரியுதா? அப்போ பர்மனண்ட்டு அப்படி இல்லைன்னா பர்மனண்ட் நாட் பர்செப்ஷன், கண்டினியூ ஆகும். இப்போ மைண்டு இல்லைன்னா இந்த உபத்திரவம் ஏற்படும். ஒன்று அனுபவம் தொடர்ந்து இருக்கும், அல்லது அனுபவமே ஏற்படாது. இப்படி அப்போ கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி, நுகரும் சக்தி, இதுக்கு பேர் நியமஹா. நியமஹா இதுக்கும் இங்கே உள்ள அர்த்தம் நியமகன்றது இந்திரிய சக்தி. ஓகே, அப்போ ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரு சங்கர்? சக்தி பிரதிபந்த நியமஹா. சக்தி பிரதிபந்த நியமஹா. எதில் பிரதிபந்தம்? அந்நியதர. அந்நியதர, ஒன் ஆஃப் த டூ. ஒன் ஆஃப் தி டூன்னு என்ன? ஒன்று கான்ஷியஸு, மற்றொன்று பவர்ஃபுல் யுவர் சென்சஸ். புரியுதா? கான்ஷியஸும் சென்சஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ சக்தி பிரதிபந்த ஆத்மா அல்லது சக்தி பிரதிபந்த இந்திரிய சக்தி. புரியுதா? அப்போ அனுபவங்களை நம்மளால் உணர முடியாமல் போய்விடும். மைண்ட் ரோல் மிக மிக முக்கியமானது. ஏன்னா மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், சுவிட்ச் ஆன் பண்ண முடியும், சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும். ஸோ அதனால் மனசுன்றது வெரி இம்பார்ட்டண்ட். எனக்கு ஒரு நாள் இந்த இந்த லோகத்தில் இப்படி அக்கிரமம் பண்ணுறானே, அநியாயம் பண்ணுறானே, நாடு உருப்பிடுமா உருப்பிடாதா, ராத்திரி நடுராத்திரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை பாருங்கள், இப்படி போயின்னு இருக்க அப்படின்னு தீவிரமாக ஒரு விஷயத்தில் வந்தால் தீவிரமாக ஆகிடுறது. அப்படி தீவிரமாக போய் என்ன அநியாயம். ஒருத்தனை மதம் மாற்றுறதே அநியாயம், அதுக்கு மேலே குடிகாரனாக்கிறது அநியாயம், கஞ்சாடிக்க வைக்கிறது அநியாயம், போதைக்கு அடியாமையாக, இப்படிலாம் இதெல்லாம் வேல்யூஸ். கிளாஸ் மேலே கிளாஸ் போட்டு நம்ம வேல்யூஸ் சொல்லி கொடுக்குறோம், அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருக்கானுங்களே. இதெல்லாம் தேருமா தேராதா அப்படி சொல்லிட்டு மைண்டு ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. கோபம் வேறு வருது. நடுராத்திரி எவன் மேலே கோச்சிக்க முடியும்? பகலில் இருந்தால் எதிர்க்கிற மேலே கோச்சிக்கலாம். என்ன ஏன்டா அதை பண்ணல அப்படின்னு. ஒருத்தர் கோபம் வருதுன்னா அந்த விஷயத்துக்காக கோபம் வருதில்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ரீசன் இருக்கும். அது இதை காரணம் காட்டி நம்ம கோபத்தை வெளிப்படுத்துவோம். இது ஒரு டாப் மோஸ்ட் சீக்ரெட்டு. அப்படி கோபத்தை யார்கிட்ட காட்ட முடியும்? எல்லாம் தூங்கின்னு இருக்குங்க. என்ன சடனாக ஞாபகம் வந்தது பாருங்கள். எவ்வளோ கிளாஸ் எடுத்திருக்கேன் இல்லையா? சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் பிரம்ம. புரியுதா? அதுவும் எப்படிப்பட்ட பிரம்மன்? சைத்தன்ய பிரம்மன். புரியுதா? சேதன பிரம்மன். அதில் எப்படி ரீஎம்பசைஸ் வேற பண்ணுவேன் இல்லையா? அப்படின்ற வேர்டு ஞாபகத்துக்கு வந்தது, சேதன பிரம்மன். அப்போ இந்த ஹோல் சிருஷ்டிக்கு
பிரம்மன் இருக்கும்போது நீ சிருஷ்டி பண்ண கவலைப்படுறதுக்கு அவன் பண்ணினா அவனுக்கு தெரியாத இவனை ஏன் பண்ணினான்னு வேற ஒரு பர்பஸ்க்கு இருக்கும். புரியுதா? காமாயிடுச்சு மைண்ட். நான் புராண கதை தான் சொல்கிறேன், ஆத்ம புராணம். நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், அதை சொல்கிறேன் உங்களுக்கு. புரியுதா? அப்போது டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு, குவைட் ஆகிடுச்சு மைண்டு. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? மைண்டு குவைட் ஆகிடுச்சு, போய் படுத்து தூங்கிட்டேன். புரியுதா? அப்போ அதுக்கு அந்த பவர் அந்த மைண்டுக்கு இருக்கு. இப்போ அதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இதெல்லாம் புத்தி தான் முடிவு பண்ணணும். அப்போது கிளாஸுக்கு வரலாமா வேண்டாமா, நடுவில் கட்டடிக்கலாமா, அப்படிலாம் யார் பண்ணுறது? மைண்டு, புத்தி தான். புரியுதா? இல்லை புத்தி ஃபங்க்ஷன் ஆகிறது, புத்தி பஞ்சு. இப்போ புரியுதுன்னு இங்கேயே ஸ்தித பிரஜ லட்சணத்தில் இருக்கலாம், கிளாஸ்க்குள்ளறைய. அப்படியே மாட்டின்ட்டோம், நடராஜர் தரிசனம் கிடச்சிது கூடிய வரைக்கும். அப்போது இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்குது. கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஆத்மா விபுகு. புரியுதுதான்? அப்போது ஆத்மா விபுகுனா எல்லா ஜீவர்களுமே லிமிட்டேஷன். ஆத்மா விபுத்துவம் இருந்தாலும், இன்ஃபினிட் ஆத்மாவாக இருந்தாலும், இவன் லிமிட்டேஷன் ஜீவாக இருக்கிறான். காரணம் என்ன? பிராந்தி புத்தி சம்யோகா. எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு அட்ஜெக்டிவ் பண்ணியிருக்கேன், பிராந்தி. புரியுதா? பிராந்தினா என்ன? குடிச்சிட்டு போனான் ஒருத்தன், அவன் அம்மா கிட்ட போய் இது பண்ணான், யாருடி நீ பலார்னு ஒரு அறை விட்டான். நான் அம்மாடா. அப்போ அவள் எங்கே? அவள் உள்ளே இருக்கா. நீ இங்கே இருக்க, அவள் அங்கே இருக்கா, நான் எங்கே இருக்கேன்? போதை. புரியுறதா? அதுக்கு பேர் பிராந்தின்னு பேர். பிராந்தி புத்தி தப்பு தப்பாக காட்டும், தப்பு தப்பாக சொல்லுவோம். புரியுதா? போகாத போகாத போகாத, அவர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு போகாத, நீ மனம் மாறிடுவே, அப்புறம் உனக்கு நீ ஆனந்த ஸ்வரூபம் ஆகிடுவ, அப்புறம் நம்ம துக்கத்தை எப்போ அனுபவிக்கிறது, அப்படிலாம் சொல்லி கொடுக்கும். அப்போ அசங்கத்துவம், சர்வகத்துவம், ஆத்மா, அகம், அந்த ஞானத்தை அத்தியாசம் ஏற்பட்டுள்ளது. அந்த சம்சாரத்தை வெளியில் பண்ணிடுவோம். இதோடு நம்ம கிளாஸ் இதில் தொடர்றோம். இப்போ அடுத்த அத்தியாயத்துக்கு, அடுத்த அதிகரணத்துக்கு போகிறோம். 14ஆம் அதிகரணம் கர்த்ரு அதிகரணம். ஓகே, கர்த்ரு அதிகரணத்தில் இதில் 7 சூத்திரம் இருக்குது. ஓகே, முதல் சூத்திரம் என்ன அப்படின்னா 2:3:33 கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத். கர்த்தா சாஸ்திரார்த்தத்வாத், சாஸ்திரார்த்தவத்வாத் அப்படி சொல்லணும். ஓகே, சாஸ்திரார்த்தவத்து வாத் அப்படி முதல்ல கர்த்தா அப்படின்னு வந்ததுனால இந்த அதிகரணத்துக்கு பேர் கர்த்ரு அதிகரணம். நம்ம இனிமேல் கர்த்தா கர்த்தா கர்த்தான்னு பேசுவோம், ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லக்கூடாது. கர்த்தரே அப்படின்னு என்ன? அதனால் இப்போ வரக்கூடிய கிளாஸ் எல்லாம் கர்த்தரே கர்த்தரேன்னு சொல்லுவான். நீ அந்த இயேசுவை நினச்சிக்கூடாது. புரியுதா? அவருக்கே தெரியுமோ தெரியாது, இதெல்லாம் இந்த பசங்க பண்ணி விட்டது, அதெல்லாம் நம்ம வார்த்தை, அதெல்லாம் புரியுறதா? சரி, இப்போ கர்த்தான்ற ஜீவாத்மா விபூத்துவம் சர்வகதகா, பாரமார்த்திக விவகாரத்தில் ஜீவாத்மா அணுத்துவம். எதுக்கு? மெச்சூரிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக. தது குண சாரவத்து தூ 30 பார்த்தோம். அப்போது இந்த அணுத்துவம் இருக்க, ஸ்மால்னஸ்ஸு, அது இன்சிடென்டல். உன்னை சின்னதாக நினச்சிக்கிறல்ல, குறைவாக நினச்சிக்கிறல்ல, இன்ஃபீரியராக நினச்சிக்கிறல்ல, அது
அது டெம்பரவரி. இப்போது காஃபி கொடுத்தா டெம்பரவரி. ஆனால் நம்ம காஃபியை வந்து கொஞ்சம் இதுக்கு கொண்டு வரலாம். அது இன்றைக்கி கொண்டு வரல நான். அது என்ன பண்ணலாம், ஃப்ளாஸ்க் இருக்குது. அந்த ஃப்ளாஸ்க்லேயே ஹை குவாலிட்டி இருக்கிறது. காலையில் ஊற்றி வச்சுன்னா சாயந்தரம் வரைக்கும் சூடு குறையாது. அப்படி சில ஹை குவாலிட்டி ஃப்ளாஸ்க் இருக்குது, தெர்மல். ஓகே. சில பேர் ஹை குவாலிட்டி பர்சனாலிட்டி. இதெல்லாம் இன்சிடென்டல் ப்ராப்ளம். ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, 10 நாளைக்கு, ஒரு மாதத்துக்காக வச்சுருப்பான் அந்த பிரச்சனையை. அன்னன்னைக்கு பிரச்சனை அன்னன்னைக்கே கழுவி விட்டுடணும். புரியுதா? அப்படியே தொடர்ந்து வச்சுக்கூடாது. அதே வேறு பிரச்சனைக்கு போயிடணும். அதனால் சொல்லணும். ஸோ 2 விஷயம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வேதாந்தம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஜீவாத்மா விவகார திருஷ்டியில் ஜீவாத்மா சொல்லுவோம். இன்னொன்று வந்து பாரமார்த்திக திருஷ்டியில் சொல்லுவோம். இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இந்த கன்ஃபியூஸ் பண்ணினதுனால தான் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஓகே. இப்போ சாஸ்திரம் இப்படி பிரிச்சுக்கோ அப்படி சொல்கிறது. அப்படி பிரிச்சுக்கலைன்னா என்ன ஆகிடும்னா அதுதான் ஹையஸ்ட்டு குழப்பமாக ஆகிடும். இப்போ சப்ஜெக்ட் மேட்ரு நமக்கு வேதாந்தமாக இருக்கும். இந்த 10, 11, 12, 13 அதிகரணம் இருக்க, அதில் ஆத்மா விபுத்துவத்தை பற்றி இன்டைரக்டாக டீச் பண்ணாங்க. ஆத்மா நித்யா, ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபா, ஆத்மா சர்வகதா, அதை எம்பசைஸ் பண்ணிடணும். ஓகே. அதே நேரத்தில் அங்கே வந்து டீச் பண்ணும்போது என்ன பண்ணினோம், உத்கிராந்தி, கதி, ஆகதி. இந்த ஜீவா உயிர் விட்டு போயிடுது. உயிர் போகிறது, உயிர் விட்டு போகிறதில்ல, இந்த உடம்புலேருந்து உயிர் போயிடுறது. ஓகே. இப்படி உயிர் போகும்போது, உயிர் போகிறது வந்து போகிறதுன்னா அது போகிறது அப்படின்னா அது செத்து போகலைன்னு அர்த்தம். புரியுறதா? உயிர் தான் போயின்னு இருக்க ஆள் செத்து போயிட்டான்னு சொல்லுவாம என்ன? உயிர் போயிட்டு டமான் கீழே விழுந்தவன் தான் செத்து போயிட்டான்னு அர்த்தம். அது கீழே விழுந்தவன் யாரு? சரீரம். இனிமே மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறும் கூடு. ஒன்றுத்துக்கும் ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்க மாட்டான். பதப்படுத்தி ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னா கூட ஒன்றுமே வச்சுக்க மாட்டான். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்க மாட்டான். மீன் செத்தா என்ன பண்ணுவான், அது இப்படி காயப்படுவான், இப்படி காயப்படுவான். பிரம்மணா அது ஒரு பெரிய தார்பாயில் போட்டு காய வைப்பான். புரியுதா? ஏன்னா மீன் செத்த பிறகு கூட அதுக்கு வேறு ஒரு ஃபார்மில் அது கருவாடாக பண்ணி அது அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய குரூப் இருக்குது. ஒரு பெக்கு வேறு அடிச்சுட்டு வந்துன்னா அது வந்து சல்லுன்னு உள்ளே போகும். அது உங்களுக்கெல்லாம் தெரியாது, இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியாது. இல்லைன்னா அதில் ஒரு இது இருக்குது. என்ன எப்படி அப்படியே சாப்பிட்டா மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு. எல்லாமே அப்படி தான் சொல்லுவேன் நான். அனுபவிச்சுன்னு கூட தெரியாது அப்படிலாம். வெளியிலேருந்து அப்படி விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி அதில் நிறைய தெரியும் எனக்கு. அப்போ இந்த சரீரம்தான் பிறக்கிறது இறக்கிறது. ஏன் இந்த ஜீவா இந்த சரீரத்தை விட்டு ட்ராவல் பண்ணி பயணம் பண்ணி இன்னொரு சரீரத்தை அடையிறது. புரியுதா? அந்த இன்னொரு சரீரத்தை அடையிறதுக்கு பேர் பர்த்து. இந்த இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ் சரீரத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு பேர் டெத்து. நடுவில் வந்து வெஹிக்கிள் கிடைக்காம திண்டாடுறது இல்லை, அதுக்கு பேர் பயணம், உத்கிராந்தி. ஓகே. அப்படி நமக்கு லோகம் விட்டு லோகம் போகக்கூடிய ஜீவா. தேர்ஃபோர் பூஜ்ய சுவாமிஜி டிராவலர் ஜீவா அப்படி சொல்வார். பயணம் உள்ளவன், பயணிக்கிறான். இப்போ சாஸ்திர ஜீவாத்மா அணுத்துவத்துவம் விபுத்துவத்துவம். ஓகே. ஆனால் நீ எப்படிப்பட்ட மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் சிருஷ்டிதம்.
நீதான் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம், இவர் தான் ஆத்மா அப்படின்லாம் சொல்லி கொடுக்கறது. அப்போ ஜீவாத்மா அணுத்துவம் சின்னதுன்றது சொல்கிறதுக்கு காரணம் வந்து மனப்பக்குவத்துக்காக. பரமாத்மா அணுத்துவம் சொல்கிறதுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்காக. அப்படிதான் ரெண்டுத்துக்கு விபுத்துவம்ன்றது நேச்சர். ஓகே, ஐக்கிய வாக்கியம். அப்போது ஜீவாத்மா விஷயே ஸ்ருதி வாக்கிய விரோத பரிகாரகா. ஸ்ருதியில் ஜீவாத்மா அணுத்துவம் சொல்கிறது, யுவர் ஸ்மால்னஸ் சொல்கிறது, யுவர் இன்ஃபினிட்டுன்னு சொல்கிறது. அதுபோல் பரமாத்மா ஸ்மால் சொல்கிறது, அதுபோல் இன்ஃபினிட்டு சொல்கிறது. அப்போ கன்ஃபியூஸ் ஆகுமா? அப்போ பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், உபனிஷத்தில் மாற்றி மாற்றி பேசுகிறதுனால அப்பிரமாணம், அது பிரமாணமே எடுத்துக்க முடியாது, அதை நம்பி போக முடியாதுன்ட்டான். ஏகதேசி என்ன சொல்கிறான்னா, இல்லை நம்ம விவகாரத்தில் பேசுவோம் அப்படின்னு. அத்வைத வேதாந்தம் என்ன சொல்கிறது, அல்டிமேட்டை பற்றி பேசுவோம் அப்படின்னு வாதம். ஓகே, கர்த்திரு அதிகரணம் இது வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் விஷயம். ஓகே, 14-15 அதிகரணம் வியாசாச்சாரியார் ஜீவாத்மா கர்த்தா போக்தாவா இல்லையா என்பதை பற்றின விசாரம். இந்த ஜீவா கர்த்தாவா அல்லது போக்தாவா, கர்த்தா போக்தாவை பற்றி பேசப்படும். புரியுதா? அப்போது இது வரைக்கும் நம்ம பேசிட்டு கர்த்தா போக்தாலாம் அப்போ டீட்டெயிலாக கர்மயோகத்தில் நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த கர்த்தாவையே ஆராய்ச்சி பண்ண போகிறோம் சிதம்பரத்தில். சிதம்பரம் வந்தவங்கெல்லாம் டபுள் புண்ணியம். ஒன்று இந்த சிதம்பரத்துக்கு வந்ததே புண்ணியம், இந்த சப்ஜெக்டும் புரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோ, கர்த்தா போக்தா நன்னா புரியும். ஓகே, இதில் சாங்கியர்கள் வந்து ஏகதேசி மதத்தை சார்ந்தவர். ஏகதேசியில் யாரை போடுறோன்னா இப்போ சாங்கியர்களை போடுறோம். புரியுதா? இப்போ சாங்கியர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, அவன்தான் பிரதமம் அல்ல நியாயம். இந்த வியாசாச்சாரியருக்கு முதல் எனிமி யாருன்னா சாங்கியன். ஏன்னா நம்மளை மாதிரியே பக்கத்தில் வருவான், காசியில் போய் பிரச்சாரம் பண்ணால் அங்கேயும் வருவான். இந்த விளக்கமாத்து புரியுதா, 2014 அவர் எங்கெல்லாம் போகிற அவர் சொல்கிறதே இவன் சொல்லுவான். இப்போ ஜெயிலில் இருக்கான், புரியுதா? ஸோ அந்த மாதிரி இவன் சாங்கியன் இருக்கான, அவன் பார்த்தீங்கன்னா பல ஒத்துமை இருக்குது வேதாந்தத்துக்கும் சாங்கியர்களுக்கும். கான்செப்ட் ரீதியாகவும் நிறைய ஒத்துமை இருக்குது. ஓகே, ஸோ புருஷகா சொல்கிறோம், நம்ம புருஷா அதை எடுத்துக்கிறோம் நம்ம. அப்புறம் சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, புருஷ, பிரகிருதி, அப்புறம் தமசு, ரஜ, சத்துவ, மகத்து, அகங்கார, இப்படி நிறைய ஒத்துமை இருக்குது. இவ சாங்கியனா இல்லை வேதாந்தியான்றதை கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கும். அப்போ ரெண்டு பேருக்குமே காமனாக வேதம் பிரமாணம். ஓகே, சாங்கியர்களுடைய கருத்து என்ன அப்படி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எங்கே முரண்படுறன்றது தெரியும். கர்த்தா பிரகிருதி, கர்த்தா பிரகிருதி அனாத்மா. இப்போ மேத்ஸ் மாதிரி சொல்ல போகிறேன், இந்த பேசிக் புரிஞ்சுட்டிங்கன்னா அப்புறம் பின்னாடி ஈஸியாக இருக்கும். இப்போ மாத்திரம் அட்டென்ஷன் பண்ணுங்க. கர்த்தா பிரகிருதி, அவனுக்கு என்ன ரெண்டு தத்துவம் இருக்கு இல்லையா சாங்கியர்களுக்கு, புருஷ பிரகிருதி. ஓகே, புருஷன்றது மாறாதது, பிரகிருதி தான் இந்த அவனுக்கு தேவையானது. ஓகே, பிரகிருதி, அந்த பிரகிருதி இருக்க அதுதான் கர்த்தா அனாத்மா. ஆனால் ஜீவாத்மான்றது போக்தா. ஜீவாத்மா போக்தா, அதாவது பிரகிருதி ஜடம், ஆத்மா கான்ஷியஸ்னஸ். கரெக்டாக சொல்லிட்டான். ஓகே, பிரகிருதி ஜடம், அது ஆனால் கர்த்தா, ஆத்மா கான்ஷியஸு, அது ஒன்றுமே பண்ணுறதில்ல. புரியுதா? புருஷா, அப்போ புருஷ ரூப ஜீவாத்மா, புருஷ ரூப ஜீவாத்மா அகர்த்தா, பிரகிருதி ரூப அனாத்மா கர்த்தா.
புருஷரூப ஜீவாத்மா போக்தா பவதி. நிறைய ஆற்றுல புருஷன் வந்து இப்படியே உட்காந்துன்னு இருக்குங்க. இந்த பிரகிருதி அம்மா இருக்கால சுற்றிகிட்டே இருப்பா, இதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு. இதெல்லாம் இந்த சாங்கிய புருஷன். அதெல்லாம் ஈசி சேரில் உட்காந்துட்டு அதட்டின்டே இருக்கும், இதை கொண்டு வாடி அப்படின்னு. அந்த புருஷனுக்கு பேர் சாங்கிய புருஷன். நீங்கள் வச்சுக்கணும் இனிமேல். சாங்கிய புருஷனை வாருங்கள். அப்படி புரியுதா? அப்போது ஸோ புருஷரூப ஜீவாத்மா போக்தா பவதி. புருஷரூப ஜீவாத்மா போக்தா பவதி. அதாவது கர்த்தா வேறு, போக்தா வேறு. இவன் ஐடியாவே இல்லாஜிக்கலாக இருக்கு பாருங்க. கர்த்தா வேறு, போக்தா வேறு. நாங்கள் வந்து ஒன்லி காஃபி போனோம். வரும்போது காஃபி குடித்தோம். இப்போ பில்லு யார் பே பண்ணோம்? போக்தா தானே கர்த்தா கொடுக்கணும். யார் போக்தாவோ அவன் தானே கர்த்தா. ஆனால் பில்லு கொடுக்கும்போது அவன் வேண்டான்ட்டான். என்னடா இது நாடு இவ்வளோ சீக்கிரமாக தெரிஞ்சிருச்சு அப்படி. எங்களுக்கு முன்னாடி வேற ஒரு ஆள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. புரியுதா? அவங்க வந்து நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் காஃபி நல்லா குடிச்சிட்டு இருக்கும்போது நான் அதில் மாத்திரம் குறியாக இருப்பேன் நான். ஏன்னா இன்சிடென்டல் அது. அதுக்கப்புறம் குடிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ என்ன சீரியஸாக பேசினாலும் காஃபியை டக்குன்னு குடிச்சிடுவேன் நான். ஏன்னா அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆனால் அவங்க வந்து பரமார்த்தா ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, இது படித்தேன் அது படித்தேன், உங்களை இதில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கான். புரியுதா? ஒருத்தர் பேர் மகாதேவன், இன்னொருத்தர் பேர் பவானி சங்கர். புரியுதா? அது அவ்வளோ ஹோட்டலில் நடுவில் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுதான் தெரியும். நாங்கள் இன்ட்ரெஸ்டாக பேசின்னு இருக்கோம். காஃபியெல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பில்லு கொடுத்தான்னு அவன் வாங்கிக்கவே இல்லை பில்லு அப்படின்னு. என்னடா அது அப்படின்னா, இது வந்து சாங்கியோடைய போக்தாவாயிடுச்சு. புரியுதா? ஏன்னா நாங்கள் தான் அனுபவித்தோம், ஆனால் கொடுக்கல நாங்கள். புரியுதா? கர்த்தா கொடுக்கவே இல்லை. கர்த்தா கொடுக்காமே போக்தா அனுபவிக்க முடியும், சாத்தியம் இருக்குது அப்படின்னு சாங்கியன்னு அங்கே புரிஞ்சுக்கிட்டேன். புரியுதா? ஓகே. இது ஒன்லி காஃபி. அங்கே போனோம். உங்களுக்கு அந்த அனுபவம் வருதா பாரு. உனக்கு வேதாந்தியா தான் முடியும். அப்போ வேதாந்த கர்த்திருவம் போக்திருத்துவம் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நாணயத்தினுடைய ரெண்டு பகுதி மாதிரி. யார் கர்த்தாவோ அவன் போக்தா, யார் போக்தாவோ அவன் கர்த்தா. இவன் ஒன்று செய்வான், அவன் ஒன்று அனுபவிப்பான். இல்லை அவனா இது ஏவா வேலுவா என்ன? அவன் அனுபவிப்பான், மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க. அப்படியா? அப்படி கிடையாது. புரியுறதா? அப்போ கர்த்திருவம் போக்திருத்துவம் நாணயத்தினுடைய ரெண்டு பக்கம். கர்த்தா ஏவ போக்தா அருகதி. யார் கர்த்தாவோ அவன் தான் போக்தாவாக இருக்க முடியும். கரெக்டா? இன்னும் கரெக்டாக போங்க. இதை புரியுறதோ புரியலையோ, ரொம்ப வருஷமாக இதை சொல்லின்னு இருக்கேன். கர்த்தா தானே போக்தா. ஆமாம், கர்த்தா தான் போக்தா. இது கரெக்டாக பொறுத்துக்கிறான். அப்போ உன் கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கு யாரா பொறுப்பு? வேற எவனையும் இப்படி எல்லாம் சுட்டி காட்டுற. நிறைய பேர் என் பிரச்சனைக்கு நான் தான் பொறுப்புன்றது ஒத்துக்க மாட்டான். இல்லை, அவன் தான் பொறுப்பு. அவன் மாத்திரம் கரெக்டாக இருந்தான்னா நான் ஏன் கஷ்டப்படுறேன்? இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? அப்போ முதல்ல நீங்கள் வேதாந்தி கொள்கை மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஏன் போக்தாவை நான் ஒத்துக்கிறது இல்லை. நான் கர்த்தா கிடையாது, அகர்த்தா. நான் அகர்த்தா, ஆனால் போக்தா. நான் பண்ணாத விஷயத்துக்கு நான் அவஸ்தை பண்ணமா? புரியுதா? அப்போ என்னன்னா, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு அகர்த்தா ஜீவாத்மா, ஆனால் போக்தா.
அந்த ஆளுக்கிட்ட வேற சண்டை போட்டுட்டு நம்ம பிரச்சனையில் இருக்கணும். அப்போ நான் போக்தாவாக இருக்கேன், புரியுதா? ஆனால் நான் அந்த போக்தாவுக்கு வேண்டியது நான் பண்ணவே இல்லை அப்படின்னா அகர்த்தா. சாங்கியா அதுதான் சொல்கிறான், ஜீவாத்மா அகர்த்தா, புரியுதா? ஆனால் ஜீவாத்மா போக்தா. முதல்ல நீ எந்த தத்துவத்தில் இருக்கேன்றது புரிஞ்சுக்கணும். பிரச்சனை வரும்போது, உனக்கு பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனைக்கு வேற யாரையோ நீ சுட்டி காட்டி நீ அகர்த்தாவா உன்னை ஆக்கிண்டேனா இந்த ஜீவாத்மா நீ சாங்கிய தத்துவத்தில் பேசுகிறாய். அப்படி இந்த பிரச்சனைக்கு எந்த பிரச்சனைக்குமே நான் தான் காரணம், கர்த்தா தான் காரணம், கர்த்தா தான் போக்தா, புரியுதா? அப்ப கர்த்தா ஏவ போக்தா அருகதி அப்படி சொன்னேன்னா வேதாந்தி. தட் வே ஆர் திஸ் வே. நான் சாங்கியனா இருந்துட்டு போறேன், புரியுதா? அப்ப கர்த்தா ஏவ போக்தா பவதி. இப்போ பாரதிய சித்தாந்தத்தில் என்னுடைய கஷ்டத்துக்கு மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது, குற்றம் கூறப்படாது. ஏன்னா உனக்கு ஒரு ஜென்மம் இல்லை, ஜன்மாந்திர வாசனை இருக்கு உங்ககிட்ட. அதனால தான் அவர் சித்த விருத்தி நிரோதகா அப்படின்றாரு, புரியறதா? இப்போ இருக்கிற ஒரு ஆளு மூலியமா தான் உனக்கு கஷ்டம் வரணும்னு அவசியம் இல்லை. அவர் நிமித்த மாத்திரம். நீ பண்ணின பிரச்சனைக்கு இன்னும் கூட நிறைய வரணும். ஆனால் கடவுளுடைய கிருப்பையினாலையும் சாஸ்திரத்தினுடைய அருள்னாலையும் குருவோட அருள்னாலையும் இப்போ உனக்கு வரக்கூடிய கஷ்டம் 10% தான் இருக்குது, 90% நிவர்த்தி ஆயிருக்கு. அது தெரிய மாட்டேது, புரியுதா? அதனால லாஜிக்கா இருக்கு வேதாந்தம் வந்து, ரொம்ப லாஜிக். முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே வரும். முன்னாடி என்ன பண்ணுமோ அது அந்த பலனை அனுபவிச்சு தான் இருக்கணும். நீ ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும், புரியுதா? உதாரணத்தை மாற்றி சொல்கிறேன் பாரு. எப்பவுமே ட்ரை உதாரணத்துக்கு என்ன, வானவில் அது சொல்கிறது மிராஜ் வாட்டர் இதுக்கு சொல்லுவானே, வானவில் சொல்லு, அதுவும் பொய் தான். மிராஜ் வாட்டர் பொய் தான். சொல்கிறதே ஒரு சுகமாக சொல்ல. வானவில் விப்ஜியார் 7 நிறங்கள் கொண்டது, அம்புட்டு பொய். 7 நிறம் வேற இருக்கா, அது வேற நான் சொல்லணுமா? 7 நிறத்தை சொன்னா அதுக்கு 2 மார்க்கா? கஷ்டம். நம்முடைய எஜுகேஷன் எல்லாமே தப்பு. அதில் பொய் வேற சொல்லி கொடுக்குறான், அதை சொல்லணும். அவன் வேறு திமுகவில் சேர்ந்துட்டானா பொய்யே தான் பேசுவான். அப்போ லாஜிக்காக இருக்கணும். அப்போ கர்மா பண்ணினவன் தான் அதனுடைய பலனை அனுபவிச்சாகணும். எல்லாரும் சந்தேகம் இல்லை. சில நேரம் ரிசல்ட் உடனே கிடைக்கும், சில நேரம் ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்கும், புரியுதா? நமக்கு தெரியாது. நீ செய்ய வேண்டியது மாத்திரம் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். என் பாலிசி என்னன்னா, எப்போ பிரச்சனை அதிகமாக ஆகிறதோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அதிகமாக பண்ணிடுவேன். நான் பிரச்சனை இல்லை, வேலையை. அப்போ இந்த உலகம் வந்து மக்களும் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது கரெக்டு. அவங்க வந்து ஒன்லி நம்மளை சுற்றி இருக்கவங்க அவங்க யாருன்னா கன்வேயர் பெல்ட். இந்த சேசி டிபார்ட்மெண்ட் இருக்குது தெரியுமா? நான் அதில் தான் ஒர்க் பண்ணேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு பெல்ட் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு சேசியாக வரும். அதில் இந்த இது பஸ்ஸு லாரிலாம் இருக்கு இல்லையா, அது மாத்திரம் வரும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. இப்போது நம்மளை சுற்றி இருக்க மக்கள்லாம் யார்? அந்த கன்வேயர் பெல்ட்டு. ஒரு பிரச்சனை போனோடனே இன்னொரு பிரச்சனை வரும், அதே பஸ் இருக்காது. இவன் அதுக்குள்ளே அந்த ஒரு ஏரியாக்குள்ளே நெட்டு போல்ட்டெல்லாம் பண்ணிடணும், இல்லைன்னா அவன் திட்டுவான். அவன் இன்னொருத்தன் அவனுடைய ஏரியாவில் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். போய் சில பேர் விட்டுருவான், அது வரைக்கும் விட்டுருவான், ஓடி போய்
நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என் வேலையும் பண்ணிவிட்டு ஒரு 5-6 பேர் வேலையும் சேர்த்து பண்ணுவேன், கற்றுப்பேன். அந்த சீனியர் பர்சன்கள்லாம் ஒரே சந்தோஷப்படுவான், இந்த பையன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கான்பா அப்படின்னு. இப்படிதான் நமக்கு வந்து நம்ம வேலையே பண்ணிட்டா ஒரே மாதிரி மெக்கானிக்கலாக இருக்கும். அந்த நெட்டை ஓட்டு போட்டு இப்படி பண்ணு அப்படியே அதே அதுக்காக பிறந்திருக்கோம். போனால் ஒரு 10 விஷயமாவது கற்றுக்கணும்ல. எப்படியும் நம்ம வந்துட போகிறோம். இப்போ நான் வந்து ரிசைன் பண்ண போகிறேன். அன்னைக்கு ராத்திரி கூட ஏகப்பட்ட வேலை பண்ணிட்டு வந்தேன் நான். அவனுக்கு எவனுக்குமே தெரியாது நான் போயிட்டு போகிறேன்றது. புரியுதா? வேலையில் மாத்திரம் குறை வைக்கக்கூடாது, டக்குன்னு பண்ணிடு. உனக்கு பிரச்சனை அதிகமாக இருந்தால் நிறைய வேலை பண்ணு, அப்போ உனக்கு சரியாயிடும். முதல்ல இதெல்லாம் டெம்பரவரி, ஓகே. ஆனால் ஞானாத்தை ஏவ மோட்சம். அப்போது நீ பண்ணின கர்மந்தான் மற்றவர்களுடைய சூழ்நிலை வருது. இது ஒரு மாறாத உண்மை. இதை வந்து நான் ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது பிரம்மசூத்திரத்திலே வருது பாருங்க. எனக்கு பிரமாணம் புரியுதா? நான் தான் அப்படி நம்ம ஜீனியர்ஸாக நம்ம ஐடியாவில் சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பிரம்மசூத்திரத்தில் வருது. சங்கராச்சாரியர் சொல்கிறாரு, வியாசாச்சாரியர் சொல்கிறாரு. புரியுது? இப்போ இதுக்காகவே இதை இப்போ எடுக்கும் போல இருக்கு. இப்போ உன்னுடைய புண்ணிய பாபம் இருக்க பூர்வ ஜென்மத்தில் இருக்கிறது, ஓகே. இந்த உறவுகள்லாம் என்ன? புண்ணிய பாபத்தினால உண்டான உறவுகள். புரியுதா? அப்போ நம்மளுடைய கல்வி முறையில் நமக்கு அந்த கரணம் சொல்லி கொடுக்கல, கர்த்தா போக்தா சொல்லி கொடுக்கல, அதுக்கப்புறம் புண்ணிய பாபத்தை பற்றி சொல்லியே கொடுக்கல. இவனுக்கு நான் சொல்கிறது புதுசாக இருக்கும், அப்போ ஒத்துக்கவே மாட்டான். புரியுதா? இது அப்போ சனாதன தர்ம கல்வி முறையில் இந்த சிஸ்டம்லாம் திருப்பி கொண்டு வரணும். அவன் வந்து லௌகீகமாக பண்ணுறத மெட்டீரியலாக பண்ணுவான், மெட்டீரியலாக பண்ணுறத வந்து அவன் வந்து விரோதமாக பண்ணிடுவான். புரியுதா? நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை சம்ஸ்காரமாக பண்ணுறோம். இதுதான் இருக்குது. இப்போ வேதாந்தம் கர்த்திருவம் போக்திருத்துவம் சேர்ந்தே இருக்கும். எனவே சாங்கிய தத்துவம் தகராறு, ராங். புரியுதா? வேதாந்த ரகசியம் என்ன அப்படி சொன்னால் திருஷ்டி துவயம். திருஷ்டி துவயம். விவகாரிக சத்தியம், விவகாரிக திருஷ்டி தர்மஹா, பாரமார்த்திக திருஷ்டி தர்மஹா. இது புரிஞ்சுடுத்துன்னா பல சிக்கல் புரிஞ்சிடும், சரியாயிடும். இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு மாத்திரம் எங்கேயாவது எப்பயாவது சாகிறதுக்கு முன்னாடியாவது தெரிஞ்சுத்துனா பெரிய கேட்டு திறந்த மாதிரி ஓப்பனிங். புரியுதா? அப்போ விவகாரத்தில் ஜீவாத்மா கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் ரெண்டும் இருக்குவோயே. பாரமார்த்திக திருஷ்டியில் எப்படி இருக்கு? கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் கிடையாது ஓயே. ஏன்? அகர்த்தா அபோக்தா ஆத்மா அகம் தெளிவாக தான் இருக்கு, குழப்பவே இல்லை, கன்ஃபியூஸே கிடையாது. புரியுதா? நாம் தெளிவாக தான் இருக்கும். அப்போ வேதாந்தம் அண்ட் சாங்கியம் விவகார திருஷ்டியில் ஜீவாத்மாவுக்கு போக்திருத்துவம் உண்டு, காமன் ஃபேக்டர். யார் யாருக்கு? வேதாந்தத்துக்கும் சாங்கியனுக்கு காமன். சாங்கியனுக்கு ஜீவாத்மா கர்த்திருவம் அபாவா. சாங்கியனுக்கு ஜீவாத்மா கர்த்திருவம் கிடையாது, அபாவா. வேதாந்தம் ஜீவாத்மா கர்த்திருவம். முன்னாடி என்ன சொன்ன? சாங்கியனுக்கு கர்த்திருவம் அபாவா. தேர்ஃபோர் வேதாந்தத்துக்கு ஜீவாத்மா கர்த்திருவம் பாவகா. என்ன முன்னாடி சொல்கிறோம் அதுலேயே அனுசரித்து, அட்லீஸ்ட் சாஸ்திரத்திலேயாவது அனுசரித்து பேசுங்களேன். நான் சொல்கிறது தான் அனுசரித்து பேச முடியல நான் கூட. இதில் வந்து 14 அதிகரணத்தில் விவகார திருஷ்டியில் ஜீவாத்மாவுக்கு கர்த்திருவம் உண்டு என்று
வியாசாச்சாரியார் நிரூபணம் செய்கிறார். இப்போ 2வது அத்தியாயம் 3வது பாதத்தில் பூர்வபக்ஷி ஏகாதசி சித்தாந்தம் 3 விதமாக பிரிக்கிறோம். அதில் இவன் வந்து பூர்வபக்ஷி அப்ரமணம் அப்படி சொல்லிட்டான். ஏகதேசி வந்து இங்கே சாங்கியன். ஓகே, அப்போது இந்த பூர்வபக்ஷிக்கு ஏன் முரண்பாடு சொல்கிறான், எப்படி முரண்பாடு சொல்கிறான் அப்படின்னா, முண்டக்கா 1:2:1 அதில் கர்த்தா பற்றி சொல்கிறது. தானி ஆச்சரதகா நியதம் சத்தியகாமாக ஏஷகா வக பந்தா சுகிருதஸ்ய லோகே. இதில் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, தானி ஆசரதகா அதாவது கர்மத்தை செய்யுங்கள், கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுங்கள், அவாவ கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுங்கோ. இதுதான் வந்து பரமாச்சாரிய சுவாமிகள் அப்பப்போ சொல்லுவார், அனுஷ்டானம் பண்ணு அனுஷ்டானம் பண்ணு. இந்த இடத்துல தான் தானி ஆசரதகா. ஓகே, அப்போ இதில் என்ன சொல்லப்படுறது, கர்த்திருத்துவம் சொல்கிறது. கர்த்திருத்துவம் ஜீவாத்மா, கர்த்திருத்துவம் ஜீவாத்மா செய்யணும், புரியுதா, கர்த்தா இருக்கு. ஓகே, கட்டோபனிஷத்து இருக்கு 1:2:19 அதில் என்ன சொல்கிறது, அகர்த்தாவை சொல்கிறது. ஹந்தா சேன் மன்யத்தே ஹந்தும் அத்தேன் மன்யத்தே ஹதம் உபௌதௌ ந விஜானீதகா நாயம் ஹந்தி ந ஹன்யதே, நாயம் ஹந்தி ந ஹன்யதே. கொன்றாலும் அவன் கொல்வதில்லை. அப்படியே கீதாவிலேயே இது அப்படியே வரும். நான் பாண்டிச்சேரிக்கு போனேன். அவன் தான் ஏற்பாடெல்லாம் பண்ணினான். லேட்டாக வந்துட்டான். அப்புறம் திட்டுலாம் வாங்கிட்டான். அப்புறம் வேற ஒரு ஊருக்கு போனோம். ஏண்டா லேட்டாக வந்தேன், என் பையன் இன்னொருத்தனை கொண்டுட்டான் அப்படின்ட்டான். அது ஏடா டேவே மஸ்கிட்டோ கொண்டு புரியுது. கொலை பண்ணுறது சாதாரணமாக சொல்லிட்டு வரான். அடா பாவி, உன்னோட வர ஃபோட்டோ வேற எடுத்துக்கிறேன். அது தமிழ்நாட்டில் இருக்கும். நம்ம அவனுக்கு இது புரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அந்த பையனுக்கு இந்த என்கிட்ட வந்தார்ல, அவன் வந்து அனுபவத்தில் சொல்றான், நான் ஹந்தி நான் ஹன்யதே, நான் கொன்றாலும் கொல்வதில்லை, நான் வேலை செய்தாலும் வேலை செய்வதில்லை. புரியுதா? ஏன் அங்க என்ன கான்டெஸ்ட், அகர்த்திருத்துவம். புரியுதா? பாரம்பரிய திருஷ்டி அது. புரியுதா? அப்ப இவனுக்கு புரியல. யாருக்கு? இந்த பூர்வபக்ஷிக்கு. அங்க கர்த்தா சொல்ற, இங்க அகர்த்தா சொல்ற. அதனால உன் வேதமே போய் உன் சமாச்சாரமே வேண்டாம் அப்படின்ட்டான். அப்பிரமாணம் அப்படி சொல்லிட்டான். ஜீவாத்மா கர்த்தாவா அகர்த்தாவா? விவகாரத்தில் கர்த்தா, பாரமார்த்திகள அகர்த்தா. இதுதான் வேதாந்த ட்விஸ்ட். சில சமயம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவோம். புரியுதா? அது நீ கரெக்டாக புரிஞ்சுக்கணும். விவகார சத்தியத்தில் கர்மாவும் உண்டு, கர்ம பலனும் உண்டு. பாரமார்த்திகத்தில் கர்மாவும் கிடையாது, கர்ம பலனும் கிடையாது. கர்ம யோகத்தில் எப்படி? அப்பப்போ அதை சொல்லுவோமே, இதுலேருந்து நீங்கள் டிரைவ் பண்ணணும். பண்ணாதான் டீ கொடுப்பேன். கர்த்தா உண்டு, போக்தால கான்சென்ட்ரேட் பண்ணாத. புரியுதா? நீ உன்னுடைய கர்மாவை ஈஸ்வர ஆராதனையா பண்ணு. போக்தாவை என்ன பண்ற? ஈஸ்வர பிரசாதமா எடுத்துக்கோ. புரியுதா? கர்மண்யவ அதிகார மாபலேஷு. இது நான் சொன்னேனா? நானா சொன்னேன்? அந்த ஆளு சொன்னது. என்ன நீ கரிச்சு கொட்டுற? அவர் என்னை திட்டுவாரு, நான் வந்து ஞாபகம் வச்சுக்கணுமாக்க. புரியுதா? நீ சாங்கியனை மாறி கிருஷ்ணனை திட்டின்னு இருக்க. என்ன இல்லை, உன் ப்ராப்ளம் வந்து உன்னோடது. புரியுதா? போக்தாவில் கையை வைக்காது அப்படின்றார் கிருஷ்ணர். அதையும் தாண்டி போக்தாவில் தான் கான்சன்ட்ரேஷனு. கர்த்தா பண்ணுறேன்னு இல்லையோ, போக்தாவில் தான் இன்ட்ரெஸ்டே.
எப்படி நான் எனக்கு வந்து வேலை செய்யறேனோ இல்லையோ போக்தா கரெக்டாக நல்ல பலன் கிடைக்கணும். மாதம் பிறந்தால் கவர் கொடுக்கணும். வேலை பண்ணுறதெல்லாம் அப்புறம். புரியுதா? நம்ம இதுக்கு மாற்றி பேசுறது தான் வேதாந்தம். அதுக்கு பேர் கர்மயோகம். இது ப்ராக்டிக்கலாக அந்தந்த பர்சன் பண்ணக்கூடிய விஷயம். முன்னாடி 2 விஷயம் இருக்குல்ல, அது சும்மா புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். கர்மயோகம் இருக்குல்ல, அது நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். மெச்சூரிட்டி பர்சன். புரியுதா? ஓகே. இந்த சூத்திரத்தில் பூர்வபக்ஷி கன்க்ளூஷன், பூர்வபக்ஷ மதம் ஸ்ருதி வாக்கியம் அப்பிரமாணம். ஏகதேசி சாங்கிய மதம் வந்து எங்கெல்லாம் இருக்கிறதோ கர்த்தృత్వం சொல்கிறதோ அதனுடைய ஃபிகரேட்டிவ் விஷயம். நம்ம வேதாந்தத்தில் சொல்கிறோம் ஔபாதிகம், ஜீவாத்மாவே அகர்த்தா ஏவ. இப்போ 33வது சூத்திரத்தில் கர்த்தா சாஸ்திர அர்த்தத்வாத். அதில் என்ன சொல்கிறோம்னா, முதல் சூத்திரம் வியாசர் என்ன சொல்கிறாருன்னா, முழு கர்மகாண்டமே வேஸ்ட் ஆகிடும். பேஜாக வேதத்தில் முன்னாடி கர்மத்தை செய்ய சொல்லியிருக்கிறது. இப்படி பண்ணு, டூஸ் டோன்ட்ஸு, அப்படி பல விஷயம் கர்மாவை தூண்டி விடுறது. புரியுதா? கர்மாவை தூண்டி விடுறது. அம்புட்டு கர்மாவும் வேஸ்ட் ஆகிடும். புரியுதா? நீ இந்த மாதிரி தப்பாக சொன்னீங்கன்னா. ஓகே. இப்போ மெஜாரிட்டி ஜனங்களை சனாதன தர்மத்துக்கு தயார்படுத்துறது எது? வேதபூர்வம் கர்மகாண்டம். இப்போ ஜீவாத்மா அகர்த்தா ஆயிட்டானா அகரக சந்தியாவந்தனம் உபாசீத. அப்படியே உபனிஷத்தை ஆர்டர் பண்ணுறது, நித்திய சந்தியாவந்தனம் பண்ணு, அப்படியே ஆர்டர் பண்ணுறது. நான் சொசைட்டியில் சமுதாய சமத்துவம் வரத்துக்காக எல்லா பயலுக்கும் பூணல் போட்டு விட்டேன். எல்லா சம்பிரதாயத்தில் உள்ளவனுக்கும் எல்லா ஜாதியில் உள்ளவனுக்கும் பூணல் போட்டு, அதுதான் நம்மளால் முடியும். உபநயனம் பண்ணி பூர்ணமாக பண்ணி எல்லாம். இப்போ பூணல் போட்டு என்ன பண்ணோம்? சந்தியாவந்தனம் பண்ணணும். யார் சொல்கிறா? வேதத்தினுடைய பூர்வ பகுதி சொல்கிறது. வேத பூர்வம் கர்மகாண்டம். நம்மளாம் யாரு? வேதாந்தத்துக்கு வந்துட்டோம். அப்போ வேத பூர்வம் சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும்? புரியுதா? இப்போ ஏன் வேதாந்தி பூணல் போட்டாலும் ஏன் சந்தியாவந்தனம் பண்ணலன்னு இப்போ லாஜிக்கு ஒரு சொல்கிறதே லாஜிக்காக சொல்லணும்ல. அதனால் காலையில் இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணலை. எப்பயுமே பண்ணுறதில்ல. ஒரு 10 நிமிஷமாவது சாமி கும்பிடுவான்னு பார்த்தா அதுவும் இல்லை. போகும்போது இப்படி பண்ணிட்டு போகிறான். அவர் அங்கேயா இருப்பார். சந்தியாவந்தனம் பண்ண உங்கள் அப்பா விட்டு சொத்து போகிறது 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம் போனால் அதில் ஒரு 500 ரூபாய் அடிக்கலான்னு பார்க்குறான். புரியுதா? ஆனால் 10,000 ரூபாய் போகிறது அதை பற்றி கவலைப்படுறது மட்டும் எண்ணி பார்க்கறது இல்லை. அப்படியே ரேண்டமாகவே வாழ்க்கை வாழ்ந்து 5 10 ஆச்சு, 10 20 ஆச்சு, 30 ஆச்சு, இப்போ 40 வயசு வரைக்கும் வந்துடுத்து. இனிமே அவன் சொல்லி நான் கேட்டு அவன் கேட்டு ஒன்றுமே நடக்காது. ஏதோ சும்மா போயிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சொல்கிறது உபநிஷத்தில் வேதபூர்வ கர்மகாண்டம் சொல்கிறது அகரக சந்தியாவந்தனம் உபாசித்த. அப்போ வேதாந்தி முதல்ல காவு கொடுக்கறது ரிச்சுவல்ஸு சந்தியாவந்தனம் தான். முதல்ல ஒரு மனுஷனை லிஃப்ட் பண்ணுறதே சந்தியாவந்தனம் தான். அந்த சந்தியாவந்தனத்தை விட்டுட்டான். சரி பூணல் போனவன் எனக்கு தான் பூணல் போடல சாமி, நாங்கள் லேடிஸு, அப்போ எங்களுக்கு எங்கே சந்தியாவந்தனம்? உனக்கு சந்தியாவந்தனம்னா காலையில் இறை வணக்கம் உண்டு. காலையில் ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் பூஜா ரூமில் இருக்கணும். விளக்கேற்றி இப்போ வந்தார் ஒருத்தர். அவர் வந்து சொன்னார், எங்கள் அம்மா வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் பூஜை பண்ணிட்டு தான் போனாங்க. அவர் எப்படி நான் 97 வயசு டிவியில் வந்து சுவாமி வந்ததுன்னா தரிசனம் கொடுத்தாருன்னா அப்படியே எடுத்து பால் ஊற்றுவாலாம், அபிஷேகம் பண்ணுறாலாம் டிவியில். அவ்வளோ பக்தி. 97 வயசு சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும், இது மாத்திரம் தான் தெரியுது. புரியுதா? அதனால் இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு விட்டு அதுக்கப்புறம் அம்மா நீ
பால் அபிஷேகம்லாம் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம், இனிமேல் விபூதி அபிஷேகம் மாத்திரம்தான் அப்படி சொல்லி இவரும் விபூதியை கையில் கொடுத்துட்டு எப்பெல்லாம் வருதோ நீ விபூதியை போடு அப்படி சொல்லிட்டு, புரியுதா? அதுவும் டிவியில் போய் போடாமல் இங்கே ஒரு இது போட்டு, இது தாண்டி நம்ம சுவாமிகிட்டெல்லாம் போகக்கூடாது, இங்கேருந்து அபிஷேகம் பண்ணு. எப்படியே பெரியவங்களை இப்படி தான் ஹேண்டில் பண்ணோம். புரியுறத போங்க. அவன் ரிச்சுவல்ஸில் கரெக்டாக இருக்கா, ஆனால் வேதாந்தத்துக்கு வரல. நம்ம வேதாந்தத்துக்கு வந்துட்டோம், என்ன இதுக்கு அது வரல, அது இதுக்கு வரல. இப்போ முழுக்க முழுக்க கர்ம காண்டம் என்ன சொல்கிறோன்னா, ஜீவாத்மா கர்த்தா கர்த்தா. இதுக்கு பேர் ஸ்ருத்தி அர்த்தாபத்தி பிரமாணம், ஸ்ருத்தி அர்த்தாபத்தி பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் 33 முடிச்சுடுவோம், டீ குடிச்சிடுவோம். கர்த்தா சாஸ்திர அர்த்தவத்துவாத், கர்த்தா ஜீவாத்மா கர்த்தா பவதி என்று அழைக்கப்படுகிறது. ஏன்? சாஸ்திர அர்த்தத்துவத்வாத். ஓகே, காரணம் சாஸ்திரம் கர்ம காண்டத்தில் விதி வாக்கியானி இருக்கு, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தத்வாத், ஓகே, சாமானியம் வேலிடேட்டி, சாஸ்திரஸ்ய விதி வாக்கியஸ்ய பிராமான்யவாத். ஓகே, முண்டகோபநிஷத்தில் தானி ஆச்சரதகா, ஓகே, கர்ம அனுஷ்டானம் பண்ணு. கர்த்தா சாஸ்திர அர்த்தத்வாத். ஓகே, அப்போ ஜீவாத்மான்றவன் கர்த்தா என்பதை ஏற்றுக்கொண்டால்தான் சாஸ்திரங்கள் சொல்வதை அவனால் செய்ய முடியும். ஓகே, சாஸ்திரங்கள்லாம் சொல்கிற விதிமுறைகளை கடைபிடிப்பதற்காக ஜீவாத்மா கர்த்தா என்று ஏற்றுக்கொள்வது தான் சிறந்தது. கர்த்தா அகர்த்தா சொல்வது சாங்கியர் சொல்வது தவறு. காரணம் சாசனாத் திராயத்தே இது சாஸ்திரகா, சாசனாத் திராயத்தே இது சாஸ்திரகா. சாஸ்திரத்தினுடைய விதி வாக்கியம் இருக்கிறதுனால அந்த விதி வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த ஜீவா இருக்கிறதுனால ஜீவாத்மா கர்த்தா அப்படின்னு இந்த சூத்திரத்தில் சொல்லி முடித்தாரு. இதே போல் கர்த்தாவை கண்டினியூ பண்ண போகிறார் ஆச்சாரியார். அதை நம்ம பிறகு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.